ஹாய் கைஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, சின்ன வயசில் ப்ளே ஸ்டேஷன் 2லாம் விளாண்டுருப்போம். அதை நம்ம எப்படி அந்த கேம்ஸ்லாம் ஃபோனில் விளாட்றதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க, இந்த கன்சோல் தேவை விளாட்றதுக்கு. இந்த கன்சோலில் நேம் சொல்ல முடியாது, சாரி. நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் இருக்கும். உள்ளே போனோம்னா நம்ம கேம் டவுன்லோட் பண்ணணும் தனியாக. அதுக்கான வெப்சைட் நாங்கள் சொல்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டில் இருந்தால் இருக்குது பாருங்கள், அதுதான். வெப்சைட் நேம் சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இஜெட் அரிச்சிவர். இதில் போய் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ஃபைலை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் ஒரே ஃபோல்டரில் போட்டு. இங்கே பாருங்கள், அந்த ஸ்மாக் டவுன் இருக்குது. பயாஸ்ன்றது முக்கியமாக வேணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த 4 MB பயாஸ் இருக்கும். அதை நான் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்க. அது இருந்தால் தான் உங்களுக்கு உள்ளே போகும் கேமுக்குள்ளே செர்வரு. இப்போ பாருங்கள், அடுத்து இந்த பயாஸ் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு பாருங்கள். அந்த கன்சோலோட நேமை போட்டுட்டு பக்கத்தில் பயாஸ், இந்த வெப்சைட் தான் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. இதில் என்ன பயாஸ் வேணுமோ உங்களுக்கு ஏற்றிக்கலாம். எல்லா சர்வருக்கும் இருக்கும். யூஎஸ்ஏ ஏற்றிக்கோங்க மோஸ்ட்லி, அதுதான் கொஞ்சம் வரும். இதான் வரிசையாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பயாஸ் தான். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். இந்த ஒரு கேம் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஏற்றி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரே ஃபோல்டரில் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக இப்போ பாருங்கள், எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கணும் இந்த ஃபைலை நம்ம டவுன்லோட் பண்ணதை. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அதோட சிடி ஐஎஸ்ஓ ஃபைல். இப்போ பாருங்கள், அந்த கேம் வந்துடும் டேரெக்டாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வந்துருச்சு. இந்த பயோஸ் ஆட் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு கரெக்டாக அதை நீங்கள் நியூவாக ஆரம்பிப்பீங்க, அதனால உங்களுக்கு ஆட் பயாஸ்ன்னு இருக்கும். அதை தொட்டு அந்த 4 MB ஃபைல் காமிச்சேன்ல, அதை நீங்கள் டேரெக்டாக போட்டுருங்க அப்படியே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். கேம் ஒர்க் ஆகுது, பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. டவுட்னாலும் கேளுங்க, எதுனாலும் கமெண்ட்ஸில் சொல்கிறேன். அந்த பயாஸ் சம்மந்தப்பட்டது, அதனால் முழுசாக போட முடியலை என்னால், சாரி ஃப்ரெண்ட்ஸ். அது ஏன்னா அது நியூவாக டவுன்லோட் பண்ணோன்னே ஆட் டு பயாஸ் காட்டும். அது அந்த 4 MB ஃபைலை நீங்கள் அப்படியே பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ரா டியர் பண்ணிவிட்டு அந்த கிடைக்கிற ஃபைலை நீங்கள் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.